கோயம்புத்தூர்ல உக்கடம் ஒரு முக்கியமான பகுதிங்க. கோயம்புத்தூர்ல இருக்க 10 பேருந்து நிலையங்கள்ல உக்கடம் பேருந்து நிலையம் மிக முக்கியமான பகுதி. உக்கடம்ல உள்ளூர் பேருந்துகள் பொள்ளாச்சி, பாலக்காடு, பழனி, உடுமலை, வாளையார், திருச்சூர் போன்ற பகுதிகளுக்கும் பழனி வழியா திண்டுக்கல், தேனி, மதுரை போகக்கூடிய புறநகர் பேருந்துகளும் எங்கிருந்து தான் புறப்படுது. இங்க பலாசந்தை மற்றும் பழைய புக் ஷாப் ரொம்ப பிரபலமான ஒண்ணுங்க. உக்கடத்துக்கு மற்றொரு வகையில சிறப்பு சேர்க்குது நம்ம பெரிய குளம். இது ஆயிரக்கணக்கான பறவைகளின் வாழிடமா இருந்துட்டு வருது. 1991 காந்திபுரம் மத்திய பேருந்து நிலையத்தில் நெரிசலை குறைக்கிறதுக்காகத்தான் உக்கடம் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டிருக்கு. பொள்ளாச்சி மற்றும் அருகிலோட இடங்களுக்கு செல்லக்கூடிய நகர பேருந்துகள் மற்றும் பாலக்காட்டுக்கு போகக்கூடிய புறநகர பேருந்துகளுக்கு இடமளிக்கிற வகையில இந்த உக்கடம் பேருந்து திட்டமிட்டு உருவாக்கப்பட்டிருக்கு. உக்கடத்தில் இருந்து கோவை சிட்டியோட எல்லா பகுதிகளுக்குமே உள்ளூர் பேருந்து சேவைகள் மூலமா இணைக்கப்பட்டிருக்கு. கோவையோட முக்கிய கடைவீதி பகுதிகள் உக்கடத்துல தான் அமைஞ்சிருக்கு. குறிப்பா பெரிய கடை வீதி, ஒப்பனக்கார வீதி, ராஜ வீதி, சேரன் புத்தக கடை, டவுனால் ஆகியவை உக்கடத்துல தான் அமைஞ்சிருக்கு. உக்கடத்துல பெரிய பெரிய வணிக நிறுவனங்கள் கூட அமைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டுல சென்னை மீனம்பாக்கம் மீன் சந்தைக்கு அடுத்து 2வது மிகப்பெரிய மீன் சந்தை நம்ம உக்கடம் மீன் சந்தை தாங்க. இங்கு தோராயமா 250க்கும் மேல ஹோல்சேல் கடைகள் இருக்கு. தமிழ்நாடு மட்டும் இல்லாம கேரளா, கர்நாடக மாநிலங்கள் இருந்தும் பிடிக்கப்பட்ட மீன்கள் இங்கு கொண்டு வந்து தான் விற்பனை செய்யறாங்க. உக்கடத்துல ஏற்படக்கூடிய கடுமையான போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க உக்கடம் முதல் ஆத்துப்பாலம் வரைக்கும் மேம்பாலம் கட்டிட்டு வராங்க.